morning students, welcome back to today class. And the today class we are going to see about different zones on the earth. So different zones on the earth. The sun rays do not fall equally on the parts of the earth. So sun rays is வந்து எல்லா இடத்துலயும் வந்துட்டு earth எல்லா placesலயும் வந்து ஈக்குவலா வந்து விழுறது இல்ல. So most of the sun rays வந்துட்டு fall vertically on the earth. So vertical வந்து surfaceல தான் வந்துட்டு earth மேல வந்து sun rays வந்து விழுகுது. And all the places do not have a same amount of temperature. So திருச்சியில் வந்து ஒரு நாள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து ஸோ சென்னையிலேயும் வந்து அதே மாதிரி அதிகமாக இருக்குன்னு கிடையாது. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு 32 டிகிரினா வந்துட்டு அங்கே வந்து மேபி வந்துட்டு 35 இன்க்ரீஸஸாக இருக்கும், இங்கே டிக்ரீஸஸாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்துட்டு டிஃபராக வந்துட்டு இருக்கும். ஸோ எல்லா பிளேஸஸும் வந்து ஈக்குவலாக இருக்காது. அண்ட் based on the amount of heat received from the sun. So sunல தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஹீட்டுமே கிடைக்குது. The sun only providing the heat energy on the earth surface. The lines of latitudes helps in dividing the earth into different climatic zones. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து டிவைட் ஆகிறதுக்கு வந்து என்ன லைன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த latitude லைன். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரிசிட் ஜோன். ஃப்ரிசிட்னா வந்து ரொம்ப வந்து பனியாக இருக்கக்கூடியதான் வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்கிறோம், ஃப்ரிசிட் ஜோன். அண்ட் டெம்பரேட் ஜோன் அப்படின்னா வந்து நார்மல். அண்ட் டாரிட் ஜோன் அப்படின்னா வந்து அதிகம் வந்து டெம்பரேச்சர் இருக்க தான் வந்து நம்ம டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாரிட் ஜோன். ஸோ டாரிட் ஜோன் அப்படின்னா ஸோ இட்ஸ் the sun rays fall vertically over this region and average temperature is very high. So torrid zone வந்து the equator means வந்து 0 degree. So torrid zone வந்து temperature எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும், ஹையாக இருக்கும். ஸோ sun rays வந்து மோஸ்ட்லி வந்து vertical வந்துட்டு லைன்ஸில் தான் வந்துட்டு இருக்கும். And the next one, the temperate zone. So temperate zone அப்படின்னா வந்து so it start from Tropic of Cancer. So Tropic of Cancer அப்படின்னா வந்து 23 1/2 north direction and up to 23 1/2 south direction. ஸோ இதான் வந்து நம்ம Tropic of, ஸோ மெயினாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து Tropic of Cancerன்னு சொல்கிறோம். ஓகேவா, Tropic of Cancer. and 23 1/2 சவுத்தை வந்து Tropic of Capricorn அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளேசஸ் வந்துட்டு receiving the sun rays fall slantly. ஸோ இந்த பிளேசஸில் வந்து ரொம்ப ஸ்லாண்டாக தான் வந்து விழுகும் சன் ரேஸஸு. ஸோ இந்த பிளேசஸ் வந்து ரிசீவ் த நார்மல் டெம்பரேச்சர், மாடரேட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டெம்பரேட் ஜோனு. அண்ட் ஃப்ரிசிட் ஜோன் அப்படின்னா வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் இட்ஸ் வெரி லோ. ஸோ பனி வந்து மூட்டமாக தான் வந்துட்டு இருக்கும் இந்த ரெண்டு பிளேசஸ்லேயும். ஸோ 66 1/2 சவுத் டைரக்ஷன் அண்ட் 66 1/2 டிகிரி நார்த் டைரக்ஷன் நம்ம ஃப்ரிசிட் ஜோன் சொல்கிறோம். ஸோ இன் திஸ் டைரக்ஷன்ஸ் ஆர் கால்டு, ஸோ இது வந்து நம்ம ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் இன் திஸ் பிளேசஸ் ரிசீவ் டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. ஸோ ஹென்ஸ் திஸ் ரீஜியன் இஸ் known as ஃப்ரிசிட் ஜோன். ஃப்ரிசிட்னா பனி உறைந்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் earth grid. So next one is called earth grid. So this is a picture of earth grid. So the imaginary lines of latitude and longitude. So horizontal and vertical lines make a globe like a grid. So இந்த ரெண்டு லைனும் சேர்ந்து நம்ம earth வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு grid மாதிரி வந்துட்டு இருக்கு. So in this வந்துட்டு places, so the latitude and longitude lines helps to find the different places, locations and time. Okay, so to locate the place exactly on earth, the latitude and longitude lines helps to make a globe like a grid pattern. So grid அப்படின்னா ஒரு வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது உருவாக வந்து எந்த லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா latitude and longitude lines. ஓகே, இது வந்து நம்ம earth gridன்னு கூட நம்ம சொல்கிறோம். ஸோ this grid is called earth grid. So dear students, so learn this two topic. Thank you.